வணக்கம். சுப்பிரமணிய பாரதியாரோட பாடல்களில் பார்த்துட்டுருக்கோம். பிடித்த பாடல்களில் பார்த்துட்டுருக்கோம். இப்போ கண்டினியூ பண்ணலாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், ஓம் ஓம் ஓம். இது அர்த்தங்கள் ரொம்ப சிம்பிள் தான். என்ன அழகாக அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கார் பார்த்தா. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். வாக்கில் இனிமை இருந்தாச்சுன்னா 75% சிச்சுவேஷனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். வாக்கில் இனிமை இருக்கணும்னாக்க மற்றவங்க பேசுகிறத நம்ம ஆக்டிவாக லிசன் பண்ணணும். அப்போ தான் வாக்கில் இனிமை வரும். மற்றவங்கள புரிஞ்சுண்டா தான் நம்ம வாக்கு இனிமையாக இருக்கும். நினைவு நல்லது வேண்டும், நல்லதே நினைக்கணும். நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். நம்ம பக்கத்தில் வந்த செல்வம் விலகி செல்லாமல் நம்மள்கிட்டே இருக்கணும். என்ன சொல்கிறார்? நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். நல்ல கனவுகள் வேணும் நம்மளுக்கு. அந்த கனவுகள் மெய்ப்படம், உண்மையாகணும், ரியலாகணும். நல்ல கனவுகள் வேண்டும் இல்லையா? கைவசமாவது விரைவில் வேண்டும். அது ரியாலிட்டி ஆகணும், நம்முடைய மெட்டீரியல் ரியாலிட்டி ஆகணும். தனமும் இன்பமும் வேண்டும், நல்ல பொருள் வேண்டும், நல்ல என்ஜாய்மெண்ட்டும் வேணும். தரணியிலே பெருமை வேண்டும். இந்த உலகத்திலேயே நல்ல காரியம் பண்ணியிருக்கான், இவன் பாரு, இவன் எவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்கான், 4 பேருக்கு பயனுள்ள காரியத்தை பண்ணியிருக்கான், இவனால் ஒரு 40 பேர் இம்ப்ரூவ் ஆனாங்க அப்படிங்கும்போது ஒரு பெருமையாக இருக்கும் இல்லையா? ஒரு அப்பா அம்மாவுக்கு என்ன பெருமை? தன் குழந்தையினால் 4 பேர் பயனடைந்தார்கள் என்றாக்கா, இது என் குழந்தைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெருமையாக இருக்கும்ல. அது மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணணும். அதான் நம்மெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். கண் திறந்திட வேண்டும். கண்ணுனா அறிவுக்கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். எண்ணிய துணிய கர்மம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது எழுக்கு. நல்லா பிளான் பண்ணு. ஒரு தடவை பிளான் பண்ணிட்ட காரியத்தில் இறங்கிட்டேன்னா அதில் உறுதியாக முடிக்கணும். பெண் விடுதலை வேண்டும். முள்ள போயிட்டே இருக்கும். இதில் 33% நம்மளுக்கு பார்லிமெண்ட்லேயும் ரெப்ரசன்டேஷன் போகணும். அது 50% கூட ஆகணும். ஏன்னா இப்போலாம் நல்ல பெண்கள்லாம் நல்லா படித்திருக்காங்க. எமோஷனலி நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்குது அவங்களுக்கு. எல்லா ஏரியாலையும் வந்துட்டாங்க. டிஃபென்ஸ்லேருந்து பைலட்லேருந்து எல்லா ஏரியாவுக்கும் வந்துட்டாங்க. ஆண்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுவும் பெண்கள் பண்ண முடியும். எங்கெல்லாம் புத்திகள் யூஸ் பண்ண முடியுமோ அங்கே பண்ண முடியும். அவங்களுக்கு பொறுமையும் ஜாஸ்தி. குழந்தைகள் பேர் எல்லாம் பார்த்ததுனால. அப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வாக்கிலே இனிமை வேணும். அந்த ஏரியாவில் கண்டிப்பாக அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் நம்மை காக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்லதே நடக்கணும்ல. சில விஷயங்கள்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு இல்லை. இப்போது பக்கத்துல நாடு நம்மள்ட்ட என்ன பண்ண போகிறாங்கிறது நம்ம மேலே இருக்கா? அதனால் இப்போ கடவுளுடைய நம்மளை காக்கணுங்கிறார். மண் பயனுற வேண்டும். இந்த உலகம் இருக்க நன்மை அடையால் வேணும். வானகம் இங்கு தென்பட வேண்டும். இந்த உலகமே சொர்க்கமாகணுங்கிறார். மீன்ஸ் நல்ல இடம் ஸ்டே பண்ணுறதுக்கு, இருக்கிறதுக்கு, எல்லோரும் சந்தோஷமாக இருந்து, அமைதியாக இருந்து, ஆரோக்கியமாக இருந்து, செழிப்போடு இருக்க வேண்டும்ங்கிறார். உண்மையை நின்றிட வேண்டும். அப்போ தான் இதெல்லாம் கிடைக்கும். ட்ரூத்ஃபுல் ரிலேஷன்ஷிப், உண்மையாக உள்ளொன்று வைத்து புறமொன்று கூறாமை வேண்டும்ல. ஓம் ஓம் ஓம். ஓம் ஓம் ஓம்ங்கிறது ஒரு கடவுளை வேண்டிக்கூடியது, கடவுளை குறிக்கும் சொல் தான் அது. மகாசக்திக்கு விண்ணப்பம் கொடுக்குறார். மோகத்தை கொன்று விடு. மோகம்னா என்னது? இல்லாததை இருக்கிறதா நினச்சி. எங்கே உண்மையால் சந்தோஷம் இல்லையோ அங்கே தான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாலே போயிட்டு இருக்கோம்ல. அடிபட்டு கூட திருந்தாமல் இருக்கோம்ல. மோகங்கிறது தப்பான அறிவு. இல்லாத இடத்துல இருக்கிறதா நினச்சி அங்கேயே கொண்டு தேடிட்டு வாழ்க்கையை வேஸ்ட் ஆகிறதா மோகம். மோகத்தை கொன்று விடு, அல்லால் என்றன் மூச்சை நிறுத்தி விடு. மகாசக்திகிட்ட சொல்கிறார். தேகத்தை சாய்த்து விடு, அல்லால் அதில் சிந்தனை. இப்போ மோகத்தை போக்க முடியலையா, தேகத்தை சாய்த்து விடு.
அல்லால் அதில் சிந்தனை மாய்த்து விடு. யோகத்தை இருத்தி விடு, அல்லால் என்ற ஊனை சிதைத்து விடு. யோகம்னா என்னது? எண்ணத்தை வந்து ஒருமுகப்படுத்தணும். ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டேன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒழுங்காக பண்ணி அந்த மனசை வந்து ஒருமுகப்படுத்தி மனசை தூய்மையாக வச்சுக்கொள்ளணும். அதான் யோகம். யோகத்தில் இருக்கும்படி பண்ணு. இல்லை என்றால் ஊனை சிதைத்து விடு. என்னோட உடம்பெல்லாம் நாசம் வைக்கிறேங்கிறவர். ஏகத்து இருந்து உலகம் இங்குள்ள யாவனையும் செய்வவளே. ஏகத்துன்னா தனியாக இருந்துட்டு இந்த உலகத்தை படைச்சு உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் படைக்கிற மகாசக்தியே, இதெல்லாம் எனக்கு மோகத்தை எங்கிட்டு போகவை. மோகம் தானே எல்லாத்துக்குமே காரணம். அறியாமையினால தான் மோகம் வருது. அதனால தானே எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது காரணம் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ளாது தானே. அதுதானே மோகம். எங்கே வந்து ஒன்று இல்லையோ அங்கே இருக்குன்னு நினச்சிட்டு அதுக்கு பின்னாலே அலையிறது தான் மோகம். பந்தத்தை நீக்கி விடு. ஓவர் அட்டாச்மெண்ட் எதில் வந்து ஜாஸ்தியாக பற்ற வச்சுக்கூடாது, அந்த பற்ற வச்சுக்கிறது அதை நீக்கி விடு. அல்லால் உயிர் பாரத்தை போக்கி விடு. சிம்பிள், புரிஞ்சுக்கலாம். சிந்தனை தெளிவாக்கு. இங்கே தான் எல்லாம். சிந்தனை தெளிவாக்கினா மோகம் போயிடும். அல்லால் இதை செத்த உடலாக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். இந்த பதர்களை நெல்லாம் என எண்ணி இருப்பேனோ. பதர்களை நான் நெல் நினச்சிட்டு அதான் மோகம். ஒன்றை இல்லாத இருக்கிறத பார்க்குறதா எண்ணி இருப்பேனோ. எந்த பொருளிலுமே உள்ளே நின்று எங்கே இருப்பேன். எல்லாத்துலேயும் இருப்ப மகாசக்தியே என்னோட மோகத்தை போக்கு அப்படிங்கிறார். செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும். சிறுமைகள் என்னிடத்தில் இருந்தால் விடுவிக்க வேண்டும். கல்வியிலே மதியினை நீ தொடுக்க வேண்டும். கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும். தொல்லை தரும் அகப்பேயை தொலைக்க வேண்டும். துணையென்று நின்னருளை தொடரச் செய்தே நல்வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும். நமோ நம ஓம் சக்தி நவிலாய் நெஞ்சே. சக்தி பராசக்தி தான் அவர் மேலே. அதுதானே எனர்ஜி, வைட்டல் எனர்ஜி தானே. செல்வங்கள் கேட்டால் கொடுக்கணுங்கிறார். செல்வங்கிறது பைசா மட்டும் இல்லை. குழந்தை செல்வம், அறிவு செல்வம், எல்லாமே செல்வம் தான். ஓகே. சிறுமிகள் எங்கிட்ட எதெல்லாம் குறைகள் இருந்ததோ அதெல்லாம் போக்க விடு. கல்வியிலே மதியினை நீ தொடுக்க வேண்டும். நல்ல கல்வியை படிச்சுட்டு என்னோடய புத்தியை நல்லா செதுக்கி வைக்கணுங்கிறார். கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும். நீ எனக்கு கருணை புரிஞ்சு எனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அது தீர்த்து வை. தொல்லை தரும் அகப்பேயை தொலைக்க வேண்டும். நான் ஈகோ இருக்க அதை போக்க வைங்கிறார். துணையென்று நின்னருள் தொடரச் செய்தே நீ என் குடியேறு எப்போதுமே. நல்வழி சேர்ப்பி தாக்க வேண்டும். என்னை நல்ல வழியில் கூட்டிகிட்டு போ. நமோ நம ஓம் சக்தி நவிலாய் நெஞ்சே. சக்திகிட்ட வேண்டிக்கிறார். இந்த பாட்டு எனக்கு வர பாட்டு இருந்து ரொம்ப பிடிக்கும். குடுகுடு குடுகுடு குடுகுடு. இந்த குடுகுடு பாட்டி மாதிரி. நல்ல காலம் வருகுது, நல்ல காலம் வருகுது, ஜாதிகள் சேருது, சண்டைகள் தொலையுது. சொல்லடி சொல்லடி சக்திமா காளி, வேதபுரத்தாருக்கு நல்ல குறி சொல்லு. கேட்டிருக்கீங்கள்ல, குடுகுடு பாட்டியெல்லாம் சொல்லுவானே. தரித்திரம் போகுது, செல்வம் வருகுது, படிப்பு வளருது, பாவம் தொலையுது. படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் ஐயோ என்று போவான். குடுகுடு குடு குடுகுடு குடு குடுகுடு குடு குடுகுடு. வேதபுரத்திலே வியாபாரம் பெருகுது. வேதபுரம்னா பாரத தேசம். வியாபாரம் பெருகுது, தொழில் பெருகுது, தொழிலாளி வாழ்வான். சாத்திரம் வளருது, சூத்திரம் தெரியுது. எந்திரம் பெருகுது, தந்திரம் வளருது. மந்திரமெல்லாம் வளருது. குடுகுடு 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 குடுகுடு. நல்ல காலம் பிறக்குது அப்படிம்பாங்கல்ல. சாமிமார்க்கெல்லாம் தைரியம் வளருது, தொப்பை சுருங்குது, சுறுசுறுப்பு விளையுது. 8 லட்சுமியும் ஏறி வளருது, பயம் தொலையுது, பாவம் தொலையுது. சாத்திரம் வளருது, சாதி குறையுது, நேத்திரம் திறக்குது, நியாயம் தெரியுது. பழைய பைத்தியம் படியில் என்று தழியுது, வீரம் வருகுது, மேன்மை கிடைக்குது. சொல்லடி சக்தி மலையாள பகவதி, தர்மம் பெருகுது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம எல்லாருக்குமே நல்ல காலம் பிறக்கும். கண்டிப்பாக பிறக்கும். ஏன்னா சிந்தனை எல்லாம் கொடுக்குறதில்ல. எண்ணியே முடிதல் வேண்டுங்கிறார்ல, நல்லவே எண்ணல் வேண்டும். அதனால் நல்ல எண்ணங்கள் இருந்தாக்க இதை மாதிரி கேட்கும்போதே இந்த குடுகுடி பாண்டிகாரெல்லாம் நல்லது சொன்னால் நம்மளுக்கு இவ்வளோ ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்குல்ல. அவர் தான் இந்த குடுகுடு பாண்டி வந்து நம்மளுக்கு முண்டாசு கவிஞன் தான். ஸோ இந்த முண்டாசு கவிஞனை எவ்வளோ தான் எடுத்துட்டாலும் அது ஒரு வற்றாத இதாக இருக்குது, ஜீவநதியாக இருக்குது. அதை ஃபுல்லாக எடுத்துன்னு சொல்கிறத விட
நான் கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு சாம்பிள் சைஸ் தான் கொடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து இன்னும் படிச்சேன்னாக்கா, எப்போல்லாம் கொஞ்சம் மனசு டல்லாக இருக்கோ, மனசு எப்போது தெளிவில்லையோ, பாரதியார் படிங்க. படித்து அதில் ஒரு சந்தோஷம், ஒரு சொல்வார்ல, சக்தி பிறக்கும். ஒரு பக்கம் போது அவரோட காம்பினேஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். முற்போக்குவாதி, அதே சமயத்தில் ஞானம் தேடுதலும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. அந்த ரெண்டுக்கும் கீழே உள்ள யூனிக் ஃபவுண்டேஷன், காமன் ஃபவுண்டேஷனை கண்டுபிடிச்ச ஆள் அவர் தான். இன்பத்துக்கு வழி எப்படிங்கிறார் பாருங்க. 5 புலனை அடக்கி அரசாண்டு 5 புலன்களை சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு, மதியை பழக்கி தெளிந்து, புத்தியை நல்லா யூஸ் பண்ணிட்டு, நொந்து செலிக்கும் மனதை மதி நோக்கத்தில் செல்ல விடும் வகை கண்டோம். புத்தி மைண்டை கண்ட்ரோல் பண்ணினா இன்பமாக இருக்கலாங்கிறார். அப்புறம் நன்றே செயல் வேண்டும், நல்லதாக செல்ல வேண்டும். இந்த சொல்லுவாங்களா, எண்ணிய முடிதல் வேண்டும், அதே மாதிரி தான் இருக்குது. நன்றே செயல் வேண்டும், அதை நாளை செய்வோம் என்று போக்காமே. நல்லதாக இருந்தால் இப்போவே பண்ணிடு. ஏதாவது ஷேர் பண்ணணும்னு தோணித்தா உடனே பண்ணிடு. நாளைக்கு பண்ணணுன்னா நாளைக்கு. அதை என்ன சொல்கிற பாருங்க, இன்றே செயல் வேண்டும், அதை இப்பொழுதே செய்திடல் வேண்டும். நல்ல காரியத்தை இருந்தாக்கா இன்றைக்கி இல்லை இப்போதே செய்யுங்கிறார். அன்றிப்புண் சோபரினால், இல்லைனாக்க சோம்பலால், இதை ஆற்றுவோம் நாளை என்று இருப்பேன். இதை நாளைக்கு பண்ணிக்கலாம்னு நினச்சேன்னாக்க, கொன்றுமை நாளைக்கே நமன் கொண்டு சென்றால், யமன் ஒன்று தூக்கிட்டு போயிட்டான்னாக்க பின்னர் ஏது செய்வீர். நாளைக்கு இருப்போமாங்கிறது தெரியாது, ஏன் நாளைக்கு என்ன அடுத்த மூமெண்ட்டே இருக்கோமா தெரியாது. அதனால் நல்ல காரியங்களை நினச்ச உடனே பண்ணணும். நல்லது தானே அது. நல்ல காரியங்களை பண்ண என்ன மனசுக்கு எவ்வளவு ஒரு சாந்தம் கிடைக்குங்கிறது பண்ணினப்பறம் தான் தெரியும். ஏதாவது ஒரு உயிர் உங்களை நீங்கள் பண்ண நல்ல காரியத்தினால இவ்வளோ போஸ்டிங் நடக்கிறது, இவ்வளோ பேர் எனக்கு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஆள் எனக்கு போஸ்ட் பண்ணியிருக்காரு, கண்ணன் நினைக்கிறேன் அவர் பேர். சொல்கிறாரு, நிறைய கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய பைசா செலவழிச்சிருக்கேன், ஆனால் நீங்கள் கொடுக்குற டெக்னிக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நன்றின்னு கேட்டுக்காரு. ஸோ அதில் ஒரு ஆள் நம்மளுக்கு நிறைய பேர் கொடுக்கும்போது அதில் ஒரு ஆளுக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும். இதில் என்ன எனக்கு தானே நன்மை, 4 விஷயங்களை கற்றுக்க முடியும்போது மனசில் தெளிவு கிடைக்கிறது இல்லை. மனம் நன்னா இருந்தாக்கா உடலும் ஆரோக்கியமாக இருக்கும்ல, சந்தோஷமாக இருக்கும். அதானே இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறதுக்கு முன்னால் நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை விட்டுட்டு போகலாம்ல. நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தோம்னாக்கா அது இருக்கும், நம்ம இருக்கோம், இல்லை இந்த உடம்பு இருக்குது இல்லை, ஒரு நல்லதை விட்டுட்டு போகணும், குழந்தைகளை தான் விட்டுட்டு போகணுன்னு இல்லை, இதை மாதிரி நல்ல ஒரு ப்ராடக்டையும் விட்டுட்டு போகிறோங்கிறது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. இப்போது நம்ம முண்டாசு கவிஞனை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது எங்கேயாவது இடத்துல முடிச்சு தான் நான் அவனை சொல்லுங்கள், இல்லைன்னா ஃபுல் புக்கே நான் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ இது ஒரு சாம்பிள் சைஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த முண்டாசு கவிஞன் இந்த உலகத்துக்கே வள்ளுவர் தன்னை உலகனைக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிற மாதிரி இந்த பாரதிதாசனை ஃபுல் உலகத்துக்கு கொடுத்த தமிழ்நாடுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. அப்போ நம்ம தமிழராக பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை, ஒரு ஆனந்தமாக இருக்கா இல்லையா? ஆனால் எனக்கு இன்னும் நிறைய ஆனந்தம் இருக்குது, அதை அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பிறந்தது மட்டும் இல்லை, பாரதியார் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்காரர், எங்கள் ஊர் ஆள். பாருங்கள், யாராவது நல்லா இருந்தால் எப்படி டக்குன்னு போய் சேர்ந்துட்டுறோம். நல்ல விஷயத்துக்கு சேர்ந்தால் தப்பே கிடையாது. அதோடு மட்டும் இல்லை, நாங்கள்லாம் தாமிரபரணியில் குளித்து அந்த தண்ணியை குடித்து வளர்ந்து சேர்ந்த ஆட்கள். அதே தான், அந்த தாமிரபரணிக்கு அந்த சக்தி இருக்குது. அந்த டிஎன்ஏயை அந்த ஊருக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கண்ணில் ஒளி தெரியும்ல, தெரியுறதா என்னோடய கண்ணில்? ஸோ திருநெல்வேலிக்காரங்க தாமிரபரணிக்காரங்கள்லாம் தண்ணியை குடித்து வளர்ந்தவங்கள்லாம் சந்தோஷப்படலாம். அதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. என் ஊரும் பாரதியார் ஊரும். அது மட்டும் இல்லை, நிறைய கோயின்சிடென்ஸு சந்தோஷம். நான் படித்தது எம்டிடி இந்து காலேஜ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாரதியார் படித்தது அதே தான், அதே கல்வி நிலையத்தில் தான் படிச்சிருக்கார். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு நல்ல இருக்கும்போது எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, எங்கள் அப்பா யார் தெரியுமா, என் ஃப்ரெண்டு யார் தெரியுமா, ஒருத்தர் நல்லா சக்ஸஸ் எழுதுனா அவனுடைய ஃப்ரெண்டு, நானும் அவனும் தான் ஸ்கூலுக்கு சேர்ந்து போவோம், அவனும் இந்த கொடையில் சாப்பிட்டோங்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு சின்ன ஆசை. பாரதியாருக்கு இதுக்கு ஒரு காமனாலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணி திருநெல்வேலிக்காரங்க எல்லாரும் தாமிரபரணியில் குளித்து அதை தண்ணியை குடித்தவங்க எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விதி. இந்தியன்கள் உலகத்தில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விதி இதுதான்.
அவர் எம்டிடி இந்து காலேஜுங்கும் போது மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரி. தாயுமானவருங்கும் போது உங்கள்கிட்ட சொல்லும்போது ஏதோ ஒரு மணி அடிக்குது. அந்த மணிக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நன்றி. தேங்க்யூ வெரி மச்.